स्मारकुष्ठछायाचक्रमेध चोरोनादकुल्मादिरे कामहान्तकपिशाचा च सर्वे உள்ள வரி டார்க்கா இருக்கு. இதுக்குள்ள எப்படி அவர் இருக்காரு? சித்தர்கள்லாம் அப்படிதான் விக்கி. பட் நாம தேடி வந்தவர் இங்க இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. நான் இங்கே தான் இருக்கேன். சத்தம் மட்டும் வருது. வா போய் பார்க்கலாம்.
யாரு பூசாரி அனுப்பி வச்சாரா? ஆமாம். நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு கிளம்புறப்போ இருந்த திட்டம் இடையில இப்படி மாறிப்போச்சேன்னு பதறாது. இதுவும் வேலை தான், உன்னோட கடமைன்னு கூட சொல்லலாம். இதை நீ மற்றவங்களுக்காக மட்டும் செய்யலை, உனக்காகவும் தான் செய்கிற, செய்ய போகிற. ஐயா, எனக்கு புரியல, என்ன கடமை? பாவத்தின் வடிவங்களான அப்பாவிகளை காப்பாற்ற வேண்டாமா நீ? பாவத்தின் வடிவங்களான அப்பாவிகளை காப்பாற்ற வேண்டாமா நீ? உனக்காக காத்திருக்கேன்னு சொன்னதும் அதுக்காகத்தான். இங்கே வர வரைக்கும் வழி மாறி போகிறோமோன்னு பயம் உனக்கு இருக்கும். கொடை சித்தர் காரணம் இல்லாமல் கை காட்ட மாட்டார். தைரியமாக போ. உன்னோட பயணம் 18ஆம் குடியை நோக்கி போயிட்டு இருக்கு. நீ செய்ய வேண்டிய காரியம் அங்கே ஏதோ ஒன்று இருக்கு. அதனால தான் நீ போகணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. தசம் வராம தைரியமா போ. அங்கே போன பிறகு உனக்கு பதில் கிடைக்கும். நீ என்ன செய்யணும்னு. 18ஆம் கொடியா? அது எங்கே இருக்கு? இங்கிருந்து 10 கல் தொலைவில் இருக்கு அந்த கிராமம். அந்த மலையை சுற்றி இருக்கிற 17 மலைகளுக்கும் அதுதான் தாய்மலை. மருத்துவ மூலிகையை தேடி வளம் வந்த அகத்தியர் அங்கே தங்கி இழப்பாருன ஊர் அது. அவர் தங்கின இடம் இப்போ நடுக்கல் கோயிலா வழிபாட்டில் இருக்கு. தேவ ரகசியங்கள் பலவும் சூழ்ந்த ஜீவபூமியாக இருக்கு. மற்ற 17 மலைகளிலும் அகத்தியருக்கு கட்டுப்பட்ட 17 சித்தர்கள் பார்வை அங்கே இருக்கு. இன்னைக்கும் இங்கிருந்து தெரிகிற பொதிகை மலையிலிருந்து திருமுனி அந்த மலையை கவனிக்கிறார். நல்லவங்களுக்கு உதவிகள் இங்கே தானாகவே தேடி வரும். இப்போ உங்களை தேடி வந்திருக்கு. இந்தா வச்சுக்க. என்ன இது? இந்த நாடியை தர சொல்லி எனக்கு உத்தரவு. இந்த உத்தரவு போன மகாலய அமாவாசைக்கு கொடுக்கப்பட்டது. போன மகாலய அமாவாசைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு இந்த மகாலய அமாவாசைக்கு இன்னும் 14 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ இங்கே வருவேங்கிறதும் ஏற்கனவே குறிக்கப்பட்ட ஒன்று தான். இந்தா வச்சுக்க. இது யாரோடது? இதுல என்ன இருக்கு? எனக்கு தெரியாது. அதை நான் படிக்கவும் கூடாது. வேற யார் படிக்கணும்? அதை நீதான் முடிவு பண்ணணும். நானா? ஆமாம், சந்தர்ப்பம் வர்றப்போ நீதான் முடிவு பண்ணுவ. ஐயா, அந்த அமாவாசை அன்னைக்கு அது மகோன்னதமான நாள். பௌர்ணமிக்கு கடல் அலைகளாக வர்ற பித்ருக்கள் அமாவாசைக்கு மேகங்களாக வந்து இந்த மலைமுகட்டில் நிற்பாங்க. அன்னைக்கு சில பாவ கணக்குகள் தீர்க்கப்படும். அது
இந்த அமாவாசைக்கும் நடக்கும். உங்களுக்காக முகம் தெரியாத நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய சம்பவங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு எதிராக நிற்கிறவங்க உன்னை கடந்து போயாச்சு. முன்னாடி போனவங்களை நீ முந்திக்க முயற்சி பண்ணு. சிவநாமம் துணை இருக்கட்டும். ஓம் நம சிவாய. நீ கிளம்பு. நல்லா இரு. விக்கி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மாவை இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இப்போ இப்படி ஒரு கிரைசிஸ். பட் எனக்கு எல்லாமே கிளியராக இருக்குது. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த அந்த இடம் பேர் என்ன, 18ஆம் குடி, அங்கே போகிறோம். ப்ரொஃபஸர் பாலகிருஷ்ணன் மூலமாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பேசி நாம் அங்கே தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். யூ அப்சர்வ் ஃபர்ஸ்ட் வாட்ச் தேர். அதுக்குள்ளே நான் அம்மாவை பணிக்கிற மலைக்கு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன பிரியா? சரி, வா. மன்னிச்சிருங்கய்யா, சத்தியமா பண்ண மாட்டேயா, பண்ண மாட்டேயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. மன்னிப்பா. புத்திய காய்ப்பிக்கிறத உன்ன மாதிரி டவுன் ஆளுங்களை என் பக்கத்துல சேர்த்துக்கிறதே இல்ல. வாய திறந்தா பொய், பணத்துக்காக கூட இருக்கிற மனுஷர்களை ஏமாத்துறது உன்னை. உன்னையெல்லாம் உயிரோட உடனே தப்புடா. அண்ணே வேணாம், விடுங்க, விடுக்காங்கய்யா. இவனை ரெண்டா பொழுதையும் ஆத்திரம் அடங்கும். விடுக்காங்கய்யா, கேளுண்ணா, விடுண்ணா, விடுக்காங்கங்கிறல்ல. அண்ணே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் திருவிழாவுக்கு தயாராயிருக்கீங்க. இந்த நேரத்துல இப்ப வேணாம், விடுண்ண. இந்த ஃபைலை கொண்டு நீங்க உங்க தைரியத்தை குறைச்சிக்க வேணாம். நீங்க இப்ப கொடுத்ததே போதும். அவன் திருந்துருவான்னு நினைக்கிறேன். விட்டுடுங்க. விடுண்ண. போட.
தைல மரம் எவ்வளவு, செம்மரம் எவ்வளவு, காட்டு மரமெல்லாம் என்ன விலைக்கு போகுது, உள்நாடுனா அவ்வளவு, வெளிநாடுனா அவ்வளவுன்னு நமக்கு கணக்கா தெரியாது. நம்மள அவன் முட்டாளு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்லையா இல்லையா, என்ன சொல்லக்கூடாதுன்னு வாயடிச்சிட்டாங்க. நான் அப்பவே அவங்க கிட்ட சொன்னேன், 40% கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் கூட ஷார்டேஜ் வச்சுக்காதீங்கன்னு. கேட்கலங்க ஐயா. இங்கிலீஷ்ல பேசாதடா. விடுண்ணே, அவர் செத்த பாம்புண்ணே. நடிக்காதடா, நல்ல மாதிரி நடிக்காத. எனக்கு தெரியும்டா உங்க ஆளுகளை பத்தி எல்லாம். பதவி செல்வாக்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இடையில இருக்கிற ஒன்ன மாதிரி தரகங்க என்ன செய்வாங்க தெரியும்டா. உயிரை பணைய வச்சு மறந்து விட்டுறது நாங்க, நோகாம காசு வாங்கிட்டு போறது நீங்களா, பாடுபடுறது நாங்க, சொகுசா வாழ்றது உங்க ஆளுகளா. இனிமேலாம் அப்படி நாங்க சுழுவா விட்ட மாட்டோம்ல. அங்க பாரு, ஏய் அங்க பாரு, அங்க பாரு. இவனுங்கெல்லாம் உன்ன மாதிரி நல்ல உடுப்பு போட்டுக்கிட்டு மாடி மேல மாடி கட்டிக்கிட்டு சுகவாசியா வட இருக்கானுங்க. பாவண்டா, நிம்மதியா உட்காந்து 4 வயசு நல்லா சாப்பிடணுமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறானுங்க. அவங்க சோத்துல மண்ணள்ளி போட்டுடா பாவி. டபார், மரியாதையா எங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே சரியா வந்தாகணும். யாருகிட்ட என்ன சொல்வே எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துல ஏற்பாடு பண்றேன். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. ஓடுற ஓடுற ஓடுற. காங்கேயா, இதெல்லாம் நீ ஆரம்பத்திலே கவனிச்சிருந்திருக்கணும். இன்னைக்கு பாரு எவ்வளவு தூரத்துல கொண்டாந்து விட்டான்னு. இல்லண்ணே, ரொம்ப வருஷமா இதே தொழில இருக்கானேன்னு அவனை முழுசா நம்பிட்டேன். ஒவ்வொரு தடவையும் புதுசா காரணமும் கணக்கும் சொன்னானா, அதை உண்மைன்னு நம்பி. போதும், இனிமேலாவது கருத்தா பாத்துக்க. என்ன சாவலையானே, என்ன இந்த பக்கம்? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எதுக்கு வந்திருக்காரு? அதானே நேற்று சாப்பிட்றப்ப கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அவங்க பேத்தி விவகாரம் தான். டவுன்ல நர்ஸுக்கு படிக்க வைக்கிறாரு. நம்மகிட்ட தான் படிக்கிறதுக்கு பணம்லாம் வாங்கி. நான் உங்களுக்கு பல தடவை புத்தி சொல்லியிருக்கிறேன். நீங்க அந்த காலத்து ஆள் வேற. உங்களுக்கே தெரியும், டவுன்ல பொண்டு பிள்ளைகளை படிக்க அனுப்புனா எப்படியெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கணும்ட்டு. இப்ப விட்டுட்டீங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிப்பு கிடக்கட்டும், மானகட்ட மன்னிப்பு. இப்ப உங்க பேத்தியால நம்ம இனத்தோட மரியாதையே போச்சே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தெரியலங்க ஐயா, என்ன வேணா கொண்டு போட்டுருங்க ஐயா. உங்க உழைப்பு, உங்க காசு, கூலிங்கிற பேர்ல அதை வாங்கிட்டு போய் என் பேத்தியை படிக்க வச்சையா. பாவி மகன் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாயா. வாய மூடும். இங்க வந்து ஒப்பாரிக்க வேணாம். ஒரே முடிவுதான். கேட்காங்க, அண்ணே, நம்ம இனத்தையே கலங்கப்படுத்தின இந்த குடும்பம் இனிமே இங்க இருக்கவே கூடாது. சாயங்காலம் பொழுது இறங்குறதுக்குள்ள இந்த மலையை விட்டு, இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்துக்கு போய் சொல்லு. மறுபடியும் நான் இதை பார்க்கவே கூடாது, புரியுதா? பாட்டை முப்பாட்டை நானெல்லாம் இந்த மண்ணில் தான் ஏன் வளர்ந்தோம், வெளியூர் தெரியாதியா. இந்த புத்தி ஆரம்பத்திலே இருந்திருந்தா உங்க பேத்தியை கவனிச்சு வளர்த்திருப்பீங்களா? டவுன்காரட்ட பழக விட்டுருக்க மாட்டீங்க. இனிமே வேற வழியே இல்லை. உங்க குடும்பம் இனிமே இங்க இருந்தா அதை பார்த்து மத்தவங்களும் கெட்டுருவாங்க. இப்படி நானும் எங்க ஆளுகளும் வாழ்க்கையை பணைய வச்சு தொழில் பண்றது உங்களை மாதிரி ஆளுகளோட வளர்ச்சிக்காக தான். காலங்காலமா அடிமையா கூலியா இருந்தவங்களை தலை நிமிர்ந்து வாழணும்னு தான் நான் என்னையே அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் அப்படி இல்லையா, முடிஞ்சு போச்சு. இனிமே உங்க பேத்தியையோ உங்க குடும்பத்துல யாரையாவது இங்க பார்த்தேன், அந்த ஆலமரம் ஏறி மறுபடியும் பலி கேட்கும். அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, போங்க. அண்ணே, அந்த ஆலமரம் ஏறி உடனே இன்னொரு பலி கேட்கும்னு நினைக்கிறேன். அதானே அந்த புது ஆபீசரு. கேள்விப்பட்டேன். ஆரம்பத்துல சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் விட்டு பிடிங்க.
அந்த ஆண்டவனே ஏத்து நிக்கிற இந்த செங்கோடனுக்கு இந்த ஆபீஸ் எல்லாம் தூசி மாதிரி. அவன் என்ன பண்றான்னு பாரு, அப்புறம் நாம முடிவெடுப்போம். அவன் இருக்கணுமா வேண்டாமான்னு. போய் வேலையை பாரு. சரிண்ணே. டேய் வெட்டுங்கடா, வாங்கடா போய் சத்தம் வராம வெட்டுங்க, போங்க போடா. சொல்லுங்கம்மா. என்ன சக்தி, அங்க டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு ஊருக்கு வரேன்னு சொன்னேன், வரவே இல்லை. இல்லைம்மா, நான் வரல. இங்கே நான் நினச்சதோட ஒர்க் அதிகமாக இருக்கு. சரி, நீங்கள் செக்கப்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கீங்களா? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். உடம்புக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் மனசுக்கு தான். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அந்த சந்தோஷத்திலே நான் இன்னும் நிறைய வருஷம் இருப்பேன். நீ அதுக்கு ஆக வேண்டியதை பார்க்காம எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னுக்கிட்டு அதுவும் ஒரு இடமா இருக்கியா? அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வேற. கேட்டா நேர்மையா இருந்தா அப்படிதான் சொல்றேன். யார் அப்படி போனா உனக்கு என்னப்பா? உன் வாழ்க்கை நீ பார்க்க வேண்டாமா? ம், என்னால் அப்படி இருக்க முடியாதும்மா. ஏன்னா இது நான் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த வேலை. ஆமா, கொள்ளாத வேலை. உன் வயசு பசங்களாம் கம்ப்யூட்டர் அது இதுன்னு இருக்கிற காலத்துல நீ இன்னும் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்கிற. என்னவோப்பா, நான் உன் விருப்பத்துல தலையிடுறது இல்ல. ஏதாவது பண்ணிட்டு போ. ஆனா உனக்கு ஊட்டி வந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. சரி சரி, இந்த வாட்டி நான் ஊருக்கு வருவேன்ல, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். சரிப்பா, உடம்பு பாத்துக்க.